சார் நெறைய பேர் உங்கள மாரியே நெறைய கிராமத்துல இருந்து, நெறைய ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட்டா இருப்பாங்க. அவங்க சினிமால நம்ம ஏதாவது சாதிக்க முடியாதான்னு, அவங்க கண்டிப்பா வருவாங்க சார். அவங்களுக்கு நீங்க ஏதாவது அவங்கன்னு இல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டரா கஷ்டப்படுற டைரக்டருக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் இது இது ஃபாலோ பண்ணணும்னா என்ன என்ன சார் சொல்வீங்க? இல்ல அப்படி நம்ம யாரையும் எனக்கு அட்வைஸ் பண்றது பெருசா பிடிக்காது. சஜஷனாங்க சார்? நான் சஜஷன் என்ன, இன்னைக்கு இன்னைக்கு வர்ற ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் ரொம்ப அழகா கிரியேட்டிவா, இன்னோவேட்டிவா ரொம்ப அழகா புதுசு புதுசா எதெல்லாமே யோசிக்கிறாங்க. புதுசு புதுசா பிரசன்ட் பண்றாங்க. அ ஒரு விஷயம் நீங்க சொன்னது உண்மை. என்னன்னா, கொஞ்சம் ப்ரொடியூசரையும் நம்ம காப்பாத்தணும். இன்னைக்கு சினிமா ரொம்ப முந்தி மாரி இல்ல. அவ்வளவு ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரதில்ல. இன்னைக்கு ஓடிடி நம்பி இருந்தாங்க. அதுவும் கிடையாது. பிசினஸ் கிடையாது. இன்னைக்கு அந்த பிசினஸ்ன்ற அந்த ஒரு இது அந்த வட்டம் ரொம்ப சுருங்கிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு படம் எடுக்கிறதே கஷ்டம். அது ரிலீஸ் பண்றது அதை விட கஷ்டம். இப்ப என்னையே எடுத்துங்களேன். நான் என்னுடைய படங்கள்லாம் இந்த வாரம் வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் இதை டிசைட் பண்ணிட்டு, அப்புறம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ரெக்கார்டிங், மியூசிக்லாம் பண்ணி, காப்பி ரெடி பண்ணி, முதல் நாள் சென்சார் பண்ணி, அடுத்த நாள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். வானத்தை போலாம் அப்படி ரிலீஸ் ஆன படங்கள் தான். இப்போ கடைசியா நான் பண்ண நினைத்தது யாரோ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014 ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன். 2013லயே அந்த படத்தை நான் முடிச்சுட்டேன். கிட்டத்தட்ட அது ரிலீஸ் பண்றதுக்கு எங்களுக்கு 7 மாசம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எல்லாமே புதுமுகங்கள். டெக்னீஷியன் ஆல்சோ எல்லாமே அதில புதுசு. நான் ஒருத்தன் தான் அதில பழசு. விக்ரமன்ற ஒண்ணு தான் பழசு. ப்ரொடியூசருக்கும் அது ஃபர்ஸ்ட் படம். ஸோ அது பிசினஸ் பண்ணி தியேட்டர் கிடைச்சு ரிலீஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. இப்போ படங்கள் எல்லா படங்களுடைய நிலைமை அதான் இருக்கு. பெரிய படங்கள் தவிர்த்து. சில பெரிய படங்கள் இப்போ ஒரு விஜய் படமா, அஜித் படமா, பெரிய மார்க்கெட்ல இருக்கிற ஹீரோஸ் தாண்டி சின்ன மீடியம் பட்ஜெட் சின்ன படங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு கிட்டத்தட்ட 6 மாசம் 7 மாசம் கழிச்சு தான் அவன் ரிலீஸே பண்ண முடியுது. உண்மை. அந்த மாதிரி இருக்கு. நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 250 படம் 300 படம்லாம் ஒரு வருஷத்துக்கு தேவை ஜாஸ்தி. ஆமாங்க. அதனால நீங்க ஸ்க்ரீன்ஸும் பார்த்தீங்கன்னா 2500 ஸ்க்ரீன்ஸ் இருந்தது. ஸ்க்ரீன்ஸ் நான் சொல்றது. அப்போ மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர்ஸ் இண்டிவிஜுவல் தியேட்டர்ஸ் தானே. இப்போ நிறைய மல்டிப்ளெக்ஸ் ஆனாலும் இந்த மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன்லாம் சேர்த்து இப்போ 950 என்னமோ தான். அப்போ சினிமா தியேட்டர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு. ஸ்க்ரீன்ஸ் குறைஞ்சிடுச்சு. நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் படம் பண்ண காலத்துலலாம் 80, 90 படங்கள் தான் ஒரு வருஷத்துக்கு வரும். இப்போ 250 படம், 260 படம்னா அது ஷோவும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஷோ 2 ஷோ எங்கேயோ கொடுக்குறாங்க. எந்த ஷோ நம்ம படம் எந்த தியேட்டர்ல எந்த ஷோ ஓடுதுன்னு அந்த டைரக்டருக்கும் தெரியாது, அந்த ப்ரொடியூசருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, வந்ததும் தெரியாது, போறதும் தெரியாது.